இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறோம். We welcome you for the first service. Even as we are gathered in His presence, let's worship and give our best to the Lord, and God will give His best for us. Hallelujah. Father, we give this time into your hands, O Father Lord, and we pray that, Lord, you will take control and you will bless us, O Father Lord. இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கும், உண்மையாய் நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தை ராஜா எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க ராஜா. Lord, we give everything into your hands, and Lord, we pray that you will take control even as we are standing. People who could stand, you can stand. People who can sit, it doesn't matter how we worship God. It's important that our hearts are in line with God's will. Amen. Father, we give completely into your hands, O Father Lord Jesus. Lord, we you lift your voices, O Father Lord Jesus. Lord, we lift our name, Lord Jesus. Lord, we pray that, Lord, your name will be glorified, O Father Lord Jesus. Oh, we pray that, Lord, you will come down, O Father Lord Jesus. அப்பா, நாங்கள் கூப்பிடும் பொழுது ராஜா ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு நீர் ஆண்டவரே அப்பா மறு உத்தரவு கொடுக்கிறவராய், நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்கள் மத்தியில் இறங்குகிறவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. Lord, we pray that the Holy Spirit, you will come and fill us even as we lift our hearts unto you, O Father Lord Jesus. இருக்கிற இடங்கள் அப்படியே இந்த ஆவியானவருடைய அசைவாடுதலை நாம் உணரும்படியாக, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணரும்படியாக இன்றைக்கு ஆண்டவரே அப்பா எங்களை நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. Even as Jacob prayed, Father, until and Lord Jesus, unless you bless me, I'm not going to leave you. Lord, if you don't fill me, Lord Jesus, Lord, I'm not going to leave you, Father Lord Jesus. Lord, I want to cling on to you. And Lord, I want to be full this morning, Father Lord. Even as we are in His presence, God is willing to fill us. We just need to allow Him. Oh yes, Lord. அப்பா, எங்க மத்தியில நீர் இறங்கும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில நீங்க வாங்க ஆண்டவரே. ஜீவ தண்ணீராய் பெருங்காற்றாய் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு மாறுதலை நீர் கொண்டு வரும்படியாக. Let there be a transformation even as we look up to God. Oh yes, Lord. We invite you, Holy Spirit. Oh, come in the midst of us and take control of Father Lord Jesus. Fill us of Father Lord Jesus. Hallelujah. 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 With our hands lifted up, let's invite the Holy Spirit. Welcome, Holy Spirit. Be here with your presence. Fill me with your power. Live inside of me. Can we ask the Lord to fill us? Welcome, Holy Spirit. Be here in your presence. Fill me with your power. Live inside of me. நம்மை நிரப்புகிற தேவனாய், ஜீவ தண்ணீராய் நமக்கு எல்லா ஜீவ ஊற்றியும் கொடுக்கிற தேவனுடைய பிரசன்னத்துல நாம இருக்கிறோம். அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாக, அப்பா உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் ஆண்டவரே உணரும்படியாக இந்த வேளையில எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆலோசனை கர்த்தராய் எங்கள் மத்தியில நீர் அசைவாடுகிறவராய் இருக்கிறீரே ஆண்டவரே. எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி கேட்போமா? தாகமுள்ள யாவர் மேலும் ஆண்டவர் அவருடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஊற்றுவேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மை சும்மா விட மாட்டார். இன்றைக்கு நாம கேட்க வேண்டியதெல்லாம், அப்பா என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஓ ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்போமா?
ஜீவ தண்ணீர் நீர் ஆண்டவரே அப்பா எங்களை நிரப்புங்க சொல்லுவோமா? அப்பா நீர் இந்த காலை வேளையில ராஜா எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, Lord, we pray that you will remember us right now and fill us with your spirit of Father Lord. ஓ எங்கள் தாகத்தை தீர்க்கிற தேவ ஆவியானவர் அப்பா எங்களை நீ நிரப்பும்படியாக, இன்னைக்கு எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக ராஜா. ஓ we pray for the heavenly intervention of Father Lord Jesus. ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அப்பா உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் எங்களை ஆளுகை செய்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, wherever we are, Lord Jesus, Lord, thank you, Lord, for giving us the oneness in your spirit of Father Lord. And Lord, we pray that, Lord, you will take complete control of Father Lord Jesus. எங்களை முற்றிலுமா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரா இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அந்த தேவனை நாம போற்றி துதிக்கும்படியா வந்திருக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சூழ்நிலைகள் நம்ம பக்கத்துல எல்லாம் மாறி இருக்கலாம். புதுசா ஒரு லாக்டவுன் சொல்லலாம். அநேக காரியங்கள் நாம் எதிர்பார்த்தது நடக்கும்னு நினைக்கிற நேரத்துல நடக்காம போயிருக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலையில மாறாத தேவனை நாம துதிக்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம துதிக்கும் பொழுது ஒரு ஜெயம் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? நல்லா இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி நம்ம பாடுவோம், போற்றி துதிப்போம். என் தேவனை ஒரு புது இருதயத்தோட, பழசை யோசிச்சுட்டு இல்ல, ஒரு புது உற்சாகத்தோட, புது ஆவியோட, ஆவியில நிரம்பினவர்களாக என்றும் மாறாத அந்த இயேசுவின் நாமத்தை நாம போற்றி துதிப்போம். நல்லா கரங்களை தட்டி பாட ஆரம்பிப்போமா? எப்படிப்பட்ட சோதனையிலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். நல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். கரங்களை உயர்த்தி இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. சொல்லுவோமா? இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். அன்றும் நான் ஆண்டவரே உம்மை போற்றி மகிழ்ந்திடுவேன். ஆண்டவரே போற்றி மகிழ்ந்தேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் நம்மை காக்கிற தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கிறது. அவரை துதித்து நாம பாடுவோமா? காக்கும் கரம் கொண்டு மாட்டில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவேன். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. அப்பாவுடைய நாமம் மாத்திரம் தான் ராஜா. Oh yes Lord, we lift your voice of Father Lord Jesus. என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஆண்டவரே இயேசுவை
நதி போன்ற யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். அப்பா, என்னை பாதுகாத்தது உடைய அன்பு ஆண்டவரே. அப்பா, அந்த அன்பை நான் துதித்து பாடுகிறேன் ஆண்டவரே சொல்லுவோமா? என்றும் பாடுவேன். கரங்களை உயர்த்தி இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி. தாய் தன் பாலகனை மறந்தாலும் தாய் தன் பாலகனையே மறப்பிடும் நான் மறவேன் என்று சொன்னதால். எத்தனை ஒரு கிருபை இல்லைங்க. இன்னைக்கு யார் மறந்தாலும் சரி, நம்மை மறவாத தேவனுடைய பிரசன்னத்துல நாம இருக்கிறோம். விசுவாசத்தோட பாடுவோமா? அப்பா, என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பார் என்றும் போடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பார் என்றும் போடுவேன். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. நம்மை காத்த அந்த நாமத்தை பாடுவோமா? நம்மை ஆசீர்வதித்த அந்த நாமத்தை துதித்து பாடுவோமா? என் நேசரேசுவை என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ். இன்னும் ஒரு முறை சொல்லுவோமா? என் நேசர் என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சரி, எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையிலும் சரி, our God has always been mindful of us. Our God has always been with us. Amen. Amen. Do you believe that? விசுவாசிக்கிறீங்களா? Amen. நீங்க ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்னா நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. Hallelujah. Hallelujah. அது ஒரு பக்கம். But the next thing is, when God is with us, we can be an overcomer. Do you believe that? Amen. He has given all that we need so that we can just move on. Probably a new variant has come. பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. His hand is always lifted up and His light is always there amidst all our darkness. Things might look so dark all around us, but His grace, His light is always on us. And when it is on us, we can never be sad. We have to be joyful in the presence of the Lord. That's what we're going to sing. Lord, your light broke through my night and it restored and it gave me exceeding joy. Can we do it, church? For the Lord. Hallelujah. Hallelujah. He can do the impossible. He can make us do the impossible. Hallelujah. Hallelujah. Let's put our hands together and sing and praise God. And when we sing it, remember you will become an overcomer. Amen. Hallelujah. Hallelujah. Can we do it? Your light broke through my night, restored exceeding joy. Your grace fell like the rain and made me to sing. And I will sing and praise my God always, forever and ever. Your light broke through my night, restored exceeding joy. Your grace fell like the rain and made this desert live. Your light broke through my night, restored exceeding joy. Your grace fell like the rain and made this desert live. You have turned
was down, it is your hand, Lord Jesus, that lifted me, and I'm standing now strong. That's the faith that we need to confess right now. Can we sing it? Your hand lifted me up. I stand on higher ground. Your praise rose in my heart and made this valley sing. Your hand lifted me up. I stand on higher ground. Your praise rose in my heart and made this valley sing. Come on, church. You have turned my mourning into dancing. You have turned my sorrows into joy. You have turned my mourning into dancing. You have turned my sorrows into joy. Come on, church. This is how we overcome. This is how we overcome. There is no other way we can overcome our enemy. This is how we overcome. 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 You've turned my mourning into dancing. You have turned my sorrows into joy. You have turned my mourning into dancing. You have turned my sorrows into joy. Come on, church. Come on, church. We can do it. You can do it. Let's give the best clap offering to the Lord. Oh, yes, Father, Lord Jesus, even as we stand in your presence, Lord. Oh, yes, Father, Lord Jesus, the Lord is filling you right now, and He wants you to be an overcomer this year. Amen. You might be thinking, Father, Lord, I've never been so good in my life, oh, Father, Lord Jesus. Lord, I've been useless. Oh, nobody even cared about me, oh, Father Jesus. But today, God wants to remind you, when the Spirit of God is upon you, you will be an overcomer. You will be an overcomer. Amen. And how we can be an overcomer is only by worshiping Him and declaring what our God has done and how great He's been in our life. Today, this morning, just take this 10 seconds or some. Just think about not your problems, but how great our God is, how powerful our God is, the kind of miracles He can do in our life. So many times we keep thinking about the negatives in our life and things that has not happened. But today, even as we are in the new year, just remember who our God is. The Bible says, like, we've been created in the image of God. That means we are so dear to Him, and He will do things that we can't even imagine. Amen. And this morning, Lord, we just want to lift our hearts to you. And Lord, we just want to, Lord Jesus, see how great you are. How great are things you can do in our life, oh Father, Lord Jesus. Lord, we're not going to complain. We're not going to crib. Oh, we're not going to murmur, oh Father, Lord Jesus. But we're going to worship you. We're going to praise you. We're going to bless you. That is what God expects. The more we bless His name, the more we praise His name, the more we lift His name, the greater His miracles going to be in our life. Amen. You believe that? Amen. You deserve the glory and the honor
As we lift our hands to worship, we lift your holy name. You deserve the glory and the honor. As we lift our hands in worship, we lift your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், நீர் பெரியவர். அப்பா உம்மை போல ஆண்டவரே. அப்பா, there is no one who can love us like you do, Father Lord. There is no one who can protect us like you do, Father Jesus. Oh, there is nothing and no one like how you've been taking care of us, Father Lord. அதே தேவனுடைய பிரசன்னம், அதே தேவனுடைய கிருபை, அதே தேவனுடைய வல்லமை, அதே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்கிறது. Why do you need to worry about things which are not going to happen? நீங்க ஆண்டவர் நமக்காக செய்து முடிக்கிற தேவன் இருக்கிறாரு. அவரை போல ஒரு தேவன் இல்ல. உம்மை போல, உம்மை போல யாரும் இல்லை. நல்லா விசுவாசத்தோடு சொல்லுவோமா? உம்மை போல யாரும் இல்லை. அப்பா, உம்மை போல ஒரு தேவன் இல்ல ராஜா. அப்பா, உம்மை போல ஆண்டவரே எங்களை தேடி வந்த ஒரு தெய்வம் இல்ல ராஜா. Oh yes, Lord Jesus, you came in search of us. And Lord, you gave us life. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, பல சூழ்நிலைகளுக்குள்ள நாங்க கடந்து சென்று கொண்டிருந்தால ராஜா. அப்பா, பல விதமான சேலஞ்சஸ்க்குள்ள நாங்க போனால ராஜா. Lord, this one thing, oh Father Lord, the promises that you have given and the way you have led us, oh Father Lord Jesus, it's never going to change. அது என்றைக்குமே மாற போறதில்ல. விசுவாசிக்கிறீங்களா? நீ கரங்களை வைத்து, அப்பா உம்மை போல ஒரு தேவன் இல்ல ராஜா. என்னையும் என் குடும்பத்தையும் என் வேலையும் அப்பா எனக்குரிய காரியங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் உம்மை போல யாருமே கிடையாது ராஜா. அப்பா, இந்த வேலையை ராஜா உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. எங்களை முற்றிலுமா உம்முடைய கரத்துல நாங்க தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. Every area of concern of Father Lord Jesus, Lord, we humbly submit before your feet of Father Lord. And Lord, we pray that you will take control. And when you are in control of Father Lord Jesus, we don't need to worry about anything. அப்பா, அந்த விசுவாசத்தை நீங்க எங்களுக்கு தாங்க ராஜா. என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இன்னைக்கு நீங்க அதை யோசிச்சீங்கன்னா போதும், அதை நினைச்சீங்கன்னா போதும், அது உங்க வாழ்க்கையில நீங்க சொன்னீங்கன்னா போதும், ஆண்டவர் நமக்கான காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பார். Lord, we thank you, Lord Jesus, for Lord giving us this wonderful time of worship. Even as we move on, Father, we pray that your heavenly presence of our Lord Jesus, the anointing will overflow and bless us and continue to speak to us, Father Lord. ஒவ்வொரு நாளும் நீங்க இருக்கிறீங்கன்றதை நாங்க உணரும்படியாக help us to see miracles, for you are a miracle working God. And we, Lord Jesus, give everything into your hands. In Jesus' name we pray. Amen. Hallelujah. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். God will do everything. All that I need, God is going to do it. And we are His chosen generation. And it's important that we need to understand that we are God's people and God will do things for us. God bless you. And then people who are watching us live, from whichever part of the world you are connected, we welcome you on behalf of Rock Eternal Church, Rock Eternal family. We are so happy that we are able to worship together. And then
நம்ம சபையின் அறிவிப்புகளை லெட்ஸ் லிசன் டு த சர்ச்சஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். People who are watching us live, we welcome you on behalf of the Rock Eternal family. Now it's time for us to give unto the Lord. கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கின்ற ஒரு நேரம், நாம் அறிக்கை செய்து, நம்ம ஒவ்வொரு வாரமும் அறிக்கை செய்கிறது போல let's declare and give our best to the Lord and God is going to bless us 1,000-fold. சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் என் தேவைக்கு மேலாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் என் செல்வத்தின் மீது என் நம்பிக்கையை வைக்காமல் எனக்கு அதிகமாய் கொடுக்கிற கர்த்தரையே நான் நம்புகிறேன். எனக்கு அதிகமாய் இருக்கிறதுனால் அதிகமாய் கொடுப்பேன், அதிகமாய் செய்வேன். God has blessed me with more than I need. I am rich, but I will not trust in my riches, but in Him who richly provides. Because I have more, I will give more and do more. பிதாவே, இந்த நேரத்தில் ராஜா, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் நினைத்து நன்றி செலுத்துகிறோம். Lord, you had been, Lord Jesus, with us in every area of our life, of our Lord Jesus, Lord. You've been, Lord, blessing us. And Lord, இன்னும் தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிங்க. அப்பாவுடைய தேவைகளை நீங்கள் சந்திங்க. அப்பா, இந்த டஃப் டைம்ஸ்லேயும் ராஜா, எந்த ஒரு குறைவுகளும் உங்களுக்கு ஏற்படாதபடிக்கு ராஜா, ஒரு கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. Every work of their hands be blessed, Father Lord. Let there be an abundance, ஆண்டவரே. அப்பா, நிறைவை நீர் கொடுக்கும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். even as they give, even as they sow into your kingdom, Father, I pray that you will bless them and Lord, give them 1,000-fold back to them, Father Lord Jesus. அப்படியான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. எங்களையும் இந்த காணிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Let's listen to the church's announcement. முதலாம் ஆராதனை காலை 8:30 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறும். முதலாம் ஆராதனை தமிழ் ஆராதனையாகும். The second service will be a bilingual service. And due to this COVID restrictions, we will not be able to meet this Sunday. Hence, both these services will be streamed online on Rock Eternal Church YouTube channel. I humbly encourage you to subscribe to this channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த லைவ் சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன், மற்ற பாட்டு, சர்மன், வீடியோஸ் எது அப்லோட் பண்ணாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று வரும். ஒவ்வொரு வாரமும் சொல்றது போலவே ஒரு சிறு குழுக்களில் நீங்கள் ஒரு பங்கு பெறணும். If you want to be a part of a small group, please get in touch with me. In the year especially, we are planning to start new groups. For the COVID-nala, we are taking a decision, probably we might run it on Zoom. So anala, if you want to be part of a small group, please get in touch with me. என்னோட நம்பர் அங்கே டிஸ்பிளே செய்யப்பட்டு இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்கான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு தருகிறேன். இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், டு ரிசீவ் ஆர் டெய்லி டிவோஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ். நம்ம சர்ச்சை குறித்த அப்டேட்ஸ், டிவோஷன்ஸ் உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ், அந்த நம்பர்ஸ் அங்கே போடப்பட்டிருக்கு. ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் அண்ட் சென்ட் அ வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் ரிசீவ் டிவோஷன், ஐ வாண்ட் ரிசீவ் நோட்டிஃபிகேஷன் அபவுட் த சர்ச், அப்டேட்ஸ் அபவுட் த சர்ச் நீங்கள் போடுங்க. மேக் ஷூர் தட் யூ சேவ் போத் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ். இந்த 2 நம்பரையும் சேவ் பண்ணுங்க. இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு டிவோஷன்ஸும் உங்கள் வாட்ஸ்அப்பில் வரும். ஆல்ரைட். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் யுவர் டைத் ஆன்லைன், அதற்கான டீட்டெயில்ஸ் இங்கே போடப்பட்டிருக்கு. ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ நோட் தீஸ் டீட்டெயில்ஸ். இதோட யூடியூப்ல அந்த கீழே போனீங்கனாலும் இந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட டைத் ஆஃபரிங் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் இன் ஜிபே as well. அதற்கான QR கோடும் அங்கே டிஸ்பிளே செய்யப்படுகிறது. இஃப் யூ ஆர் நியூ கம்மர், இந்த யூடியூப் ஸ்ட்ரீம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நியூ கம்மருக்கான ஒரு லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அந்த நியூ கம்மர் ஃபார்ம் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுங்க. எங்களோட டீம் உங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க. We will continuously pray for you. இப்பொழுதும் நாம் சபையாக ஜெபிக்கின்ற ஒரு நேரம். wherever we are still connected by the Spirit. இருக்கிற இடங்களில் முடிஞ்சவங்க எழுந்து நில்லுங்க. We will stand and thank the Lord for His protective hand upon us during these times, for the blessing He had given. அதே நேரத்தில் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது நம்முடைய கடமை. நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் நம் நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் ஜெபம் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க போது. நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி சபைக்காக every week we declare and we say what Lord has to do it. அதை நம்ம அறிக்கை செய்து நம்ம ஜெபிப்போம். நம் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகையால் நம் தேவன் நமக்காய் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாக இருக்கும். நம் தேவன் நமக்காய் கட்டப்போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாய் இருக்கும். In English, the church the Lord will build for us will be great because our God is greater than all other gods. The church the Lord will build for us will be large
and magnificent. With our hands lifted up, Father, Lord, you are a God who can do the unimaginable things in our life, Father, Lord. அப்பா இந்த நேரத்தில் ராஜா ஆண்டவரே, Lord, first of all we want to thank you, Lord Jesus. அப்பா நீங்க கொடுத்திருக்கிற இந்த நன்மைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே நேரத்தில் ராஜா ஆண்டவரே, people who are suffering right now, Father, we pray that you will bless them, you will protect them, you will heal them, Father, Lord. அப்பா இந்த வைரஸ் ஆண்டவரே ஒரு புது வேரியன்ட் வந்திருக்கு, எத்தனை வந்தாலும் எங்கள் தேவன் எங்களை பாதுகாக்கிறவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord, I pray that your protection be upon everybody. Let the hedge of fire be upon everyone, Father Lord. Every family be protected, Father Lord. In the times la Raja, இவருடைய தேவைகளை நீங்க சந்திங்க ராஜா. As family, even as people go out for work, when they come back, let your angels protect them, ஆண்டவரே. அப்பா உம்முடைய பாதுகாப்பு அவர்களை தொடர்ந்து இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for our church, Father Lord. அப்பா சபையின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இந்த சூழ்நிலைகள்ல ராஜா, Lord, help us, Lord Jesus, to be a blessing to others, ஆண்டவரே. மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்க தேவன் நீங்க கிருபை தாங்க ராஜா. We pray for our pastor, we pray for his health, Father Lord. Lord, we pray that you will anoint him more and use him more, Father Lord Jesus. அப்பா அதே போலவே சபையின் ஊழியங்களை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பமும், people who are watching us, wherever they are watching us from, Father, let your hand be upon them, let your anointing be upon them, let your protection be upon them, and let your blessing be upon them, ஆண்டவரே. அப்படியாக நீர் ஒவ்வொருவரும் நடத்துங்க. சீக்கிரத்துல ராஜா ஆண்டவரே, அப்ப அந்த லாக்டவுன்லாம் முடிந்து திரும்பவும் சபைக்கு வந்து நாங்கள் ஆராதிக்கிற கிருபையை நீர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க ஒவ்வொருவரையும் இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். இது தமிழ் ஆராதனை. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். எங்களை எல்லாம் இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணது நன்றி. எல்லாருக்கும் தெரியும் சென்னையில் லாக்டவுன், அதனால் முக்கியமாக சண்டே லாக்டவுன், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நோ வர்ஷிப்ட்டாங்க. முக்கியமாக சண்டே ஃபுல் லாக்டவுன். ஸோ வி குடன்ட் கேதர் இன் பர்சன். பட் ஆனால் இருந்தாலும் இதுலேயும் கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எல்லா நேரத்துலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். வசனம் சொல்லிக்குது, கோவிட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகலாம் தேவ பிள்ளைகளே. ஆனால் என்னுடைய விசுவாசம் என்னென்னா, இதன் மத்தியிலும் அநேகருக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அவர் செய்ய நினைச்சது டிலே ஆகாது, தடைப்படாது. ஸோ பி ஹாப்பி. கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஸோ தேவ பிள்ளைகளே, ஸோ அதனால் நம்ம சர்வீஸ் கண்டினியூ ஆகும். இதே மாதிரி ஒருவேளை சண்டே அடுத்த சண்டே லாக்டவுன்னாலும் we will go live. எப்பவுமே லைவ் போகிறது தான், இன் பர்சன் இருக்காது. ஆஸ் ஆஃப் நவ் we will continue like this. ஆனால் ஏதாவது புது அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா உங்களை கண்டிப்பாக நாங்கள் நிச்சயமாக வந்து we will keep you informed. ஆனால் தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு விஷயம் தான், கொஞ்சம் நீங்கள் எல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், அதே மாதிரி யூடியூப்பில் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற மீட்டிங்கோட இன்ஃபர்மேஷன், எல்லா சர்ச்சை குறித்தான இன்ஃபர்மேஷன் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். ஒருவேளை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லைனாலும் கொஞ்சம் க்ரியேட் பண்ணி சர்ச்சுக்காக வச்சுங்க. ஓகே, சர்ச்சை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒன்லி தென் இல்லை என்ன ஃபாலோ பண்ணுங்க, ஸோ தட் யூ வில் கெட் ஆல் த டீட்டெயில்ஸ். சரியா? ஏன்னா என்ன தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நிறைய நேரத்தில் வந்து எங்களுக்கு வரல அப்படின்றீங்க. அதே மாதிரி ஆல்சோ if you are not getting a daily devotion, இந்த டெய்லி டிவோஷன் எதுக்குன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது ஒரு வசனத்தோட ஆரம்பிக்கும் போது, ஒரு தாட்டோட ஆரம்பிக்கிறதுக்காக இது டெய்லி அனுப்புகிறோம். ஒருவேளை இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் எங்கள் ப்ரேயர் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த டிவோஷன் வரும். அந்த நம்பர்லேயே உங்களுக்கு சர்ச்சை குறித்த எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் டோன்ட் ஃபர்கெட் தட். அதே மாதிரி உங்கள் ஆஃபரிங்ஸ் அண்ட் டைத் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருப்பீங்க. ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் இட் டு ராக் இட்டர்னல் மினிஸ்ட்ரிஸ் ட்ரஸ்ட். ஒருவேளை நீங்கள் நேரில் வரலனாலும், வீடுகளில் இருந்தாலும், ஜிபே மூலியமாகவோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக உங்கள் டைத்தையும் ஆஃபரிங்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கர்த்தருக்கு நாம் கொடுப்பது, கர்த்தரை கனப்படுத்துவது, அதுவே சிறந்த ஆராதனையாக இருக்குது. ஸோ அதனால் இந்த நேரத்தில் ஈவன் இஃப் யூஆர் வாட்சிங் மீ, அதே டைமில் யூ கேன் டூ இட் ஆன்லைன் த்ரூ யோர் ஜிபே ஆர் த்ரூ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். அதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சுகம் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுக்கு, நம்ம கம்யூனிட்டி ஒர்க்குக்கு, இந்த கோவிட் திருப்பி ஆரம்பிச்சிச்சு, நம்ம கம்யூனிட்டி ஒர்க் திருப்பி ஆரம்பிச்சிட்டோம். ஃபுட்டு, மெடிசன், இது எல்லாம் போய் கொண்டிருக்கு. ஸோ அதனால் இஃப் யூ வாண்ட் டு ஹெல்ப் தட், யூ கேன் டூ தட் டு சுகம் வெல்ஃபேர் ட்ரஸ்ட். சார், சரி, ஆண்டவர் வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிற நேரம் பாருங்கள். என்ன பாஸ்டர் செயின்லாம் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயின். இதை நானே ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயினில் வைல்டு ப்ரேயர்ஸ், துணிச்சலான ஜபங்கன்னு அப்படின்னு போட்டுது. வைல்டு ப்ரேயர்ஸ் உங்களுக்கு வேணுமா சொல்லுங்கள், நான் அனுப்புகிறேன். இந்த வைல்டு ப்ரேயர்ஸ், இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு பிரேக் எடுத்து வந்தோம். நான் திருப்பி வந்து இந்த வைல்டு ப்ரேயர்ஸை நம்ம திருப்பி ஆரம்பிச்சிட்டோம். போன வாரமே ஆரம்பித்தோம். இந்த வாரம் தொடர்ந்து அதை தான் பார்க்க போகிறோம். சரியா? ஆர் யூ எக்ஸைட்டட்னா சாட்டில் ஒரு ஆமேன் போடுங்க, ஒரு எஸ் போடுங்க, ஒரு ஹல்லேலூயா போடுங்க. அதே போல் தேவ பிள்ளைகளே, இந்த ஏதாவது உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது, பாஸ்டர் எனக்கு இது குறித்து புரியல அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் இருக்கா, அதை நீங்கள் அனுப்புங்க, சேட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஒரு வீடியோ தனியாக பண்ணலான்னு இருக்கிறேன். கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுற செஷனே வைக்கலான்னு இருக்கிறேன். அதே போல் reenu.kumar@gmail.com. நிறைய பேர் இமெயில் அனுப்புறீங்க,
தொடர்ந்து இமெயில் அனுப்புங்க. உங்கள் ஜெப குறிப்பு, உங்கள் கொஸ்டின்ஸ், ஏதாவது கேள்வி இருக்குது பாஸ்டர் இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்வாங்க. சிலர் எப்படின்னா அவங்களுக்கு வேண்டிய கேள்வியை என் நண்பனுக்கு இந்த கேள்வி இருக்குதுன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விங்க இருந்தால் அனுப்புங்க, நான் அது பதில் கொடுக்குறேன். சரியா? கர்த்தர் வேதம் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் கர்த்தர் வார்த்தை கேட்டு பதில் கொடுப்பேன். சரி, ஆர் யூ எக்ஸைட்டட்? சரியா? ஆண்டவர் வார்த்தை கேட்க ரெடியாக இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கும் நம்மோட பேச போகிறார். கண்களை மூடுவோம். பிதாவே ராஜா, உங்களுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அந்த வார்த்தை இன்றைக்கு கிரியை செய்யும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம். தேவரீர் நீர் எங்களோடு பேசுங்க. ஆவியானவர் சத்தத்தை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. your prayer has power. நான் திருப்பி நல்லா எம்பசைஸ் பண்ணி சொல்றேன். உன் ஜெபத்திற்கு, your prayer, I want to emphasize on your prayer. தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நம்ம மற்றவங்க ஜெபத்தையே நம்பி வாழுகிறோம். இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு உடன்படிக்கை செய்வோம். let's make a covenant or let's take a new resolution that I will rely on my prayers and not others prayers. மற்றவங்க நமக்கு ஜெபிக்கிறது தப்புன்னு சொல்ல, மற்றவங்க நம்மளை ஜெபத்தில் பேக்கப் பண்ணணும். ஆனால் மற்றவங்க ஜெபத்தை சார்ந்து வராமல், ரொம்ப முக்கியம், நம்ம ஜெபத்துக்கு வல்லமை உண்டு நாம் புரிந்து கொண்டு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், மாறுதலை கொண்டு போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Our prayers has the power to change. Dear children of God, we could be ordinary people, but when ordinary people pray, we have the extraordinary God working for us. அதாவது நாம் சாதாரணமான ஆட்களாக இருக்கலாம், ஆனால் நாம் ஜெபிக்கும் போது அசாதாரணமான தேவன் அசாத்தியமான காரியங்களை நமக்காக செய்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், உன் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. So even as I was praying and meditating, கர்த்தரோட பேச ஆரம்பிச்சார். இன்னைக்கு எல்லாருமே எப்படின்னா அவங்க ஜெபம் பண்ணணும், இவங்க ஜெபம் பண்ணணும், இவங்க ஜெபம் பண்ணணும், மற்றவங்ககிட்ட ஓடுறாங்க. தப்பு இல்லை மற்றவங்க ஜெபம் பண்ணுறது. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், கர்த்தர் அந்த அதிகாரத்தையும் வல்லமை நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. அதனால நாம் ஜெபிக்கும் போது அந்த அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. யாக்கோபின் புத்தகம் நாம் திருப்பிக் கொள்வோம். 5வது அதிகாரம் வசனம் 17 வாசிப்போம். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். யாக்கோபு எழுதும் போது எழுதுறாரு, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல மழை பெய்யவில்லை. அப்ப பாருங்க, எலியாவை குறித்து பேசும்போது சொல்றாரு, எப்பா எலியா நம்ம போல மனுஷன், ரொம்ப முக்கிய மனுஷன். யாராவது பக்கத்துல சொல்லுங்க, நம்ம போல ஆளு. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லா, அதனால அவங்க ஜெபம் கேள்வி கேட்கப்படுது. நம்ம ரொம்ப வீக்கு, நம்ம ரொம்ப சரியில்லை, அதனால இல்ல நம்ம போல மனுஷன்னா இப்போ ஏகப்பட்ட பாடுகள் இருக்கிற மனுஷன், பாடு பிரச்சனை இருக்கிற மனுஷன், டென்ஷன் வரியெல்லாம். அப்போ அவர் ஜெபம் பண்ணாரு. அவர் பண்ண ஜெபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசாத்தியமான காரியத்துக்காக ஜெபம் பண்றாருங்க, நம்பவே முடியாத விஷயம். ஆனால் அவர் ஜெபம் கேட்கப்படுது. அப்போ தேவ பிள்ளைகளை யாக்கோபு எழுதும் போது, எனக்கு யாக்கோபின் புத்தகம் ரொம்ப பிடிக்கும். யாக்கோபு எழுதும் போது அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பாடுகளை குறித்து எழுதுகிறார். அப்போ அது இப்படிலாம் பாடுபடுறவங்களாம் சந்தோஷப்படுங்க, உங்கள் பாடுகளில் உங்கள் விசுவாசம் தெரியும், உங்கள் பாடுகளில் நீங்கள் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், உங்களை புடமிடுவார், உங்களை உருவாக்குவார் அப்படின்னு எழுதினே வரும்போது ஜெபத்தை குறித்து எழுதுறாரு. இந்த 5வது அதிகாரத்தில் ஒரு சூழ்நிலையை குறித்து பேசுறார். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் யாக்கோபு குறித்து வாசித்தீங்கன்னா, யாக்கோபு பார்த்தீங்கன்னா எப்பவுமே முட்டி போட்டு ஜெபம் பண்றாரு. அவருக்கு ஒரு பட்டப்பேர் இருந்தது, கேமல் நீஸ், அப்படின்னா ஒட்டக முட்டி. ஏன்னா அவர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அந்த முட்டி ஒரு மாதிரி இப்படி ஆயிடுச்சுங்க. அவர் அப்படியே நம்ம ஒட்டக முட்டி எப்படி தேஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு முட்டி ஆயிடுச்சு. அவருக்கு பேரே ஒட்டக முட்டின்னு பேர். யாராவது கேள்விப்பட்டீங்களா? கேமல் நீஸ். அவர் யோசிச்சு நம்மளை யாராவது அந்த பேர் சொல்லி கூப்பிட்டா நம்ம டென்ஷன் ஆகிடுவோம். ஆனால் அவர் டென்ஷன் ஆக மாட்டார். ஏன்னா அவர் செய்கிற ஜபத்தை குறித்து அந்த பேரை வச்சுக்கிறாங்க. நீ ஜபம் பண்ணாத ஆளுன்னு சொன்னா தான் அவர் டென்ஷன் ஆகிடும். ஸோ ஜபம் நல்லா அதிகமாக பண்ணி இன்னைக்கு ஜபம் பண்ணுகிற மனுஷன் ஜபத்தை குறித்து எழுதுறாரு. அப்போ தேவ பிள்ளைகளை அவர் எழுதும் போது எலியாவை குறித்து எழுதுகிறார். இன்றைக்கு நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே யாக்கோபின் புத்தகம் 5வது அதிகாரம் வசனம் 13 - 18. சரியா? இதில் ஜபமோ இல்லை ஜபத்தை குறித்தோ ப்ரே ஆர் ப்ரேயர் அப்படின்ற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 தடவை இந்த வசனங்களை எல்லாமே போடப்பட்டிருக்கு. அதில் பாருங்க, நான் வாசிக்கிறேன், நீங்களும் வேதத்தை திருப்பி கொண்டு என் கூட சேர்ந்து வாசிங்க. யாக்கோபின் புத்தகம் 5வது அதிகாரம் வசனம் 13, 14, 15, 16, 18. ஓகே, சேர்ந்து வாசிப்போம். கொஞ்சம் நல்லா தெளிவாக நான் வாசிக்க நீங்களும் கூட வாசிங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். சங்கீதம் பாடுறது தான் ஜபம் கணக்கு தான். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜபம் பண்ண கடுவார்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணையாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். ஓகே, அவன் பாவம் செய்தானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. சரியா?
எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இதுதான் நம்ம பார்க்க போற கான்செப்ட். இதுல உன் ஜெபத்துக்கு வல்லமை உண்டுன்னு சொன்னாலுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு 3 ஏரியா, இன்ஃபேக்ட் 4 ஏரியா பேசியிருக்காங்க. டாக்கிங் அபவுட் 3 important 4 ஏரியாஸ். அது ரொம்ப 3 முக்கியம். அதாவது எல்லா பிரச்சனைகளும் கவர் ஆகிற 3 ஏரியாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஸோ நோட் பண்ணிங்க என் கூட சேர்ந்து. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் ஷுட் யூ டூ வென் யூ ஆர் இன் ட்ரபிள். ஐ ரிப்பீட், வாட் ஷுட் யூ டூ வென் யூ ஆர் இன் ட்ரபிள். பிரச்சனையின் போது என்ன செய்ய வேண்டும். அதாவது அந்த பிரச்சனை நடத்திங்கன்னா எந்த பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், யாராவது நம்மளுக்கு பிரச்சனை பண்ணலாம், நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற பிரச்சனையாக இருக்கலாம், கொரோனா பிரச்சனையாக இருக்கலாம், வெள்ள பிரச்சனையாக இருக்கலாம், அதாவது தொல்லை பிரச்சனையாக இருக்கலாம், இன்னொருத்தர் நம்மளுக்கு ஏதாவது எதிர்க்க ரிவெஞ்ச் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதாவது பிரச்சனை, நம்மள ஆஃபீஸில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், எதிர்காலம் சீட்டு கிடைக்குமான்னு பிரச்சனை இருக்கலாம், கல்யாணம், குழந்தை, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனைனா நான் என்ன பண்ணணும், சரியா? அப்போ வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 5:13, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அதாவது ஆங்கிலத்தில் when you are in trouble or when you are facing hardships you should pray. அதாவது ஏதாவது ஒருத்தர் துன்பப்பட்டான், நீங்கள் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, நிறைய பாடுகள் துன்பங்கள்லாம் நீதிமானுக்கு வரும், ஆண்டவரை தேடுறவங்களுக்கு வரும், ஊழியக்காரங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் மீகாவாக இருந்தாலும் சரி, ஏசாயாவாக இருந்தாலும் சரி, ஜெரேமியா இருந்தாலும் சரி, எசேக்கியால், ஓசியா, இந்த மாதிரி எல்லா தேவனோட மனுஷர்களும் தீர்க்கதரிசிகளும் கூட பாடுகள் அனுப்பி. ஸோ நமக்கு பாடுகளை தவிர்க்கவே முடியாது. ஆனா என்ன சொல்லுது, எந்த பிரச்சனைனாலும், இன்னைக்கு தேவ பிள்ளைகளே தீர்க்கதரிசனமா உங்களோட பேசுகிறேன். இஃப் யூ ஆர் வாட்சிங் மீ லைவ் ஆன்லைன்ல உங்களோட பேசுகிறேன். உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஜெபம் பண்ணு. என்ன பாச, அது தெரிஞ்ச விஷயம் தானே. நிறைய நேரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம செய்யறதே இல்லைங்க. தெரிஞ்ச விஷயம் தான் நம்மளுக்கு உணவு தான் மருந்துன்னு நம்மளுக்கு தெரியும், தெரிஞ்ச விஷயம் தான். அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், இந்த நேரத்தில் இதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், உடற்பயிற்சி பண்ணணும்னு தெரியும், தெரிஞ்ச விஷயம், அதிகமாக சொல்லப்படுகிற விஷயம். ஆனால் எந்த விஷயம் நமக்கு அதிகமாக தெரியுமோ அதிகமாக சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்யறதே இல்லை. ஏதாவது பிரச்சனையா, வாட் ஷுட் யூ டூ இன் ட்ரபிள்? தி ஒன்லி ஆப்ஷன் இஸ் ப்ரே. நாட் டூ எவ்ரிதிங் அண்ட் ஆஃப்டர் தட் ப்ரே. எல்லாம் செஞ்ச பிறகு கடைசியாக ஜெபம் பண்ணுறது கிடையாதுங்க. அப்போ தேவ பிள்ளைகளை இவர் என்ன சொல்றாரு, எதை குறிச்சும் கவலைப்படாதையா. இந்த மாதிரி எல்லா விதமான, யாக்கோபு 5:12 வாசினா, எல்லா விதமான சூழ்நிலையும் பிரச்சனை வரும்போது சந்தோஷமா கருதுங்கன்றாரு. அப்போ தேவ பிள்ளைகள் இன்னைக்கு கத்த சொல்றாரு, உன் பிரச்சனை பெருசா இருக்கலாம், அவங்களுக்கு 5 லட்சமா இருக்கலாம், உனக்கு 50 கோடியா இருக்கலாம், இல்லை 5000 இருக்கலாம். எந்த பிரச்சனை, அமௌண்ட் எப்படி எதுவா இருந்தாலும் ஒரே சொல்யூஷனு, முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அதாவது பேதுரு சிறை ஏற்பட்டிருந்தார், பேதுருவை கொன்றதுக்கு படியாக ஏரோடு அவரை கைது செய்தால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சரியா? அப்போ தேவதூதன் பேதுருவை சிறையிலிருந்து அழைத்து வந்தான். தேவதூதன் சிறையில் இருந்த பேதுருவை அழைத்து வந்தான். ஆனா தேவதூதனை அழைத்தது ஜெபம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? The angel fetched Peter but prayer fetched the angel. நீங்க தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நமக்கு உதவுறவர்கள் நமக்கு உதவலாம், ஆனா அவர்கள் வரும்படியாக செய்ததுன்னா ஜெபம். So my first point for today is what do you do when you are in trouble? நான் பிரச்சனையில் இருக்கும்போது என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். அதுக்குள்ளே ஒரு சப் பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட், பிரச்சனை இருக்கும்போது என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன். சந்தோஷமா இருக்கும்போது என்ன பண்ணுவேன்? அந்த வாசனம் என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க. அந்த வசனம் சொல்லுது, ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஆங்கிலத்தில் இஃப் யூ ஆர் ஹாப்பி யூ ஷுட் சிங் பிரைஸ். தேவ பிள்ளைகளே, சிங்கிங் பிரைஸும் ப்ரேயரும் ஒன்று தான், சரியா? பிரைசிங் ப்ரேயர் அவுட் கிடையாது. பிரைசிங் இஸ் a subset of prayer. ஆண்டவரை துதிப்பதுன்ற என்னது இஸ் ஆல்சோ பிரேயிங் தான். பாடுவதுன்றது பிரேயிங் தான். நம்ம வசனம் சொல்லுது, நீ சந்தோஷமா இருந்தா கர்த்தரை துதி, ஆராதி. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நிறைய நேரத்தில் பிரச்சனை அதிகமான டென்ஷன்ல நம்ம இருக்கும்போது என்ன பண்ணுவோம், டக்குன்னு இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஃபீவர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போதைக்கு கோவிட் டெஸ்ட், முதல்ல கோவிடா, டென்ஷன் ஆகும்போது கர்த்தரை மறந்துடுறோம், பிரச்சனை மத்தியில் கர்த்தரை மறந்துடுறோம். சில நேரத்தில் ஞாபகம் வச்சு வச்சுங்க. ஆனால் அது ரொம்ப முக்கியம், டென்ஷனாக இருக்கிறதுல கர்த்தரை மறந்துட, சந்தோஷமாகும் போது இன்னும் ஜாஸ்தி மறந்துடுறோம். when you are happy, when you are blessed, and when everything is going your way, we forget God. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், பிரச்சனைன்னும் போது ஜெபம் பண்ணு. சந்தோஷமா நல்லா ஒரு 2 பாட்டு பாடு. பாஸ்டர் எனக்கு பாட வராது, பரவாயில்ல, கவலையே படாது, எனக்கு கூட தான் பாட வராது, நான் பாடுறது எல்லாம் கேட்கலையா, பாட கர்த்தர் விட்டுருவாரு, ரைட்? ஸோ இந்த 7 வசனங்கள்ங்க, 13, 14, 15, 16, 17, 18, அது பார்த்தீங்கன்னா
ஜெபம் 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 பண்ணு இல்லை ஜெபம் அப்படின்ற ஒரு 7 தடவை வருதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் யூ டூ இன் ட்ரபிள்? ப்ரே. ஹாப்பி? பிரைஸ். பாருங்க, praying for your troubles will end up in praise. நல்லா நோட் பண்ணிங்க. Your prayer for your troubles will end in praise. அதாவது பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் என் பிரச்சனையை சால்வ் பண்ணி அது துதியிலையும் மகிமையிலையும் கத்தர் வேணுமா? ஹல்லேலூயா. தேவபிள்ளைகளே, இன்னைக்கு கத்தர் உங்களோட பேசுகிறார். உன் பிரச்சனைக்கு நீ பண்ண வேண்டியது ஜெபம் தான். நான் அந்த sermon ப்ரிப்பேர் பண்ணுவேன், சில காரியங்களை என் மைண்டில் ஓடினேச்சு. ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவரே. கத்தர் சொன்னார், ஜஸ்ட் ப்ரே. உன் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, என் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. என் ஜெபம் மாற்றும். நான் ப்ரே பண்ணும்போது காரியங்கள் மாறும். செகண்ட் பாயிண்ட், வாட் ஷுட் யூ டூ வென் யூ ஆர் சிக்? நான் சொன்ன 3 விதமான பிரச்சனைகளை கவர் பண்ண. ஒன்று, பிரச்சனையில் இருக்கும்போது என்ன பண்ணணும், அதாவது எனி கைண்ட் ஆஃப் பிரச்சனை பாடுகள். ரெண்டாவது, வியாதி வரும்போது என்ன பண்ணணும்? ஏதிங்களா, வியாதி வரும்போது என்ன பண்ணணும்? வசனம் வாசிங்க, 14வது வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வழ வைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ண கடவர்கள். அதாவது அடுத்தது பாருங்க, இப்போ நான் சொன்னல நம்ம ஜெபத்துக்கு வல்லம் உண்டு. சபை மூப்பர்களை வர வைங்க. இந்த சபை மூப்பர் யாருங்க? இந்த சபை மூப்பர்கள் இவங்க வந்து பெரிய பெரிய ஃபேன்சி செலிபிரிட்டிலாம் கிடையாது, சரிங்களா? இன்னைக்கு ஜெபம் பண்ணோம் அப்படின்னால என்ன ஆகுதுங்க, நான் ஏன் திரும்ப உன் ஜெபத்துக்கு வல்லமை உண்டுன்னு கத்த தலைப்பு கொடுத்தேன்னா, இன்னைக்கு நம்ம யாரையாவது கூட்டமே அவங்கள கூப்பிட்றோம், இவங்கள கூப்பிட்றோம். உங்க சபை மூப்பர்களை வர வைப்பாயாக. அது போடல, நீங்க வந்து டிஜேஸ் அங்கிளுக்கு ஃபோன் அடிப்பாராக, நீங்க மோகன் சேனனை கூடுவாராக, நீங்க பெனியனுக்கு ஃபோன் பண்ணல, பாஸ்டர் பெனியனுக்கு ஃபோன் பண்ணல, பாஸ்டர் டிடி ஜேக்ஸை கூடுவீர்களாக, இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச போதகரை கூடுவீர்களாகன்னு போடல. சபை மூப்பருங்க. அதனால ஒரு சபை ஐக்கியத்தில் இருக்க முக்கியம். சபை மூப்பர்களை வாழ வச்சுன்னா அவங்க வருவாங்க, உனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. தேவ பிள்ளைகளே, எண்ணெய் பூசி, எண்ணெய்ன்றது ஒன்று தூய்மை மட்டும் இல்லை, எண்ணெய்ன்றது பரிசுத்த ஆவியை டினோட் பண்ணுறது. அது இப்போ அநேக நேரத்தில் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணுவது, எண்ணெய் வச்சா பண்ணுமா அப்படின்னா, எண்ணெய் வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை டினோட் பண்ணதுனால அநேக நேரத்தில் சிக்னஸ் வரும்போது எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. உங்களை மெடிசன் போட வேணாம்னு சொல்ல, நான் எண்ணெயை யூஸ் பண்ணுங்க. அப்போ அவர்களை அழைத்து ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, ஒரு இன்டர்செசரி ப்ரேயர், உனக்காக மன்றாடுகிற ஜெபம். அப்போ சபையின் மூப்பர்களும் சொல்கிறாங்க, சபையின் மூப்பர்களாக இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை யாராவது உங்களை ஜெபத்தை கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன், தைரியமாக போங்க, போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன், உங்கள் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. இன்றைக்கு ஒருவேளை உன்னை ஜெபம் பண்ண முடியாது யாராவது கேட்குறாங்களா, யூ ஆர் ரியலி பிளெஸ்டுங்க. எனக்காக ஜெபம் பண்ண இன்னைக்கு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா, அப்போ என்ன உண்மையிலே நீங்கள் உற்சாகம் பண்ண என்னையும் ஒருத்தர் ஜெபிக்க சொல்கிறாங்களா, அப்போ என் மேலே அவங்க நம்பிக்கை. கர்த்தர் சொல்லாமல் அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ நான் அவர்களுக்காக ஜெபிப்பேன். நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, நிச்சயமாக நீங்கள் ஜெபம் பண்ணுவது பிணையாளிகளை ஆண்டவர் குணமாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ உங்கள் ஜெபம் உங்களுக்கு மட்டும் வல்லமை இல்லைங்க, நம்ம ஜெபம் இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்ணும்போது வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அப்போது அந்த வசனம் அப்படியே சொல்லுது பாருங்களேன். அடுத்த வசனம் போதுங்க, அது வாசிங்க. நீங்கள் சொஸ்தம் அடையும் முடிக்க, அதாவது பிணையாளிக்கு வந்து அந்த ஜெபம் வந்து என்ன பண்ணோம், ரட்சிக்கும். அப்போ அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். கர்த்தர் என்ன பண்ணுவாரா, அவரை எழுப்புவார். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் நம்ம, வாட் ஷுட் யூ டூ வென் யூர் இன் ட்ரபிள்? பிரச்சனை இருக்கும்போது என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, வியாதியாக இருக்கும்போது என்ன பண்ணணும், அப்பவும் ஜெபம் பண்ணு. ஆனால் வியாதியாக இருக்கும்போது உங்கள் எல்டர்ஸை கூப்பிட்டு ஜெபம் பண்ணலாம், மற்றவங்க வந்து ஜெபம் பண்ணணும், நம்மளுக்கு சுகம் கிடைக்க வாய்ப்பிடும். மூணாவது, பாவம் செய்யும் போது என்ன பண்ண வேணும்? 3 பிரச்சனையும் கவர் ஆச்சு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம். ரெண்டாவது வியாதி, அது ஒரு தனி செட்டு. மூணாவது இருக்கிற பிரச்சனை பாவம். வாட் டு யூ டூ வென் யூர் சின்? நீ பாவம் செய்யும் போது என்ன செய்ய வேண்டும்? அதுக்கும் வசனம் சொல்லுது பாருங்க, கன்ஃபஸ் யுவர் சின். அதாவது 16வது அதிகாரம் வாசித்தீங்கன்னா, நீ சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, இதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனா இருக்குது. பாருங்க, இதுல வந்து ஒருவருக்கொருவர் உங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு, உடனே நீங்க என்ன பண்ணுங்க, நேராக போயிட்டு ஒரு கன்ஃபெஷன் பாக்ஸை போய் தேடிட்டு ஒரு பாதிரியார்கிட்ட உட்காந்து நான் எப்படி பேச போறேன் அப்படின்னு சொல்லி எல்லா குற்றத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ நிறைய நேரத்தில் யூ டன் அ லாட் ஆஃப் அக்லி திங்ஸ், நிறைய அக்லியான காரியங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க, நல்லா வெளில சொல்ல முடியாத காரியங்கள்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் போய் என்ன பண்ண, ஓப்பனாக பேசணுன்ற அவசியம் கிடையாது. பிள்ளைகள ரொம்ப முக்கியமான விஷயம், பாவங்களை அறிக்கையிடு ஒருத்தருக்கு ஒருத்தர்னோன்னு. சில நேரத்தில் நம்ம இது சொல்கிறாங்களேன்னு போட்டு தேவையில்லாத ஆளுங்கிட்ட போய் சொன்னீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. தேவ பிள்ளைகளை முதலாவது நான் பாவ அறிக்கையிட வேண்டியது என் ஆண்டவரோடு.
எந்த மாதிரி பாவ அறிக்கைகளை நான் வந்து மற்றவங்களோட அறிக்கையிட வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னொருத்தரோட தப்பு பண்ணிட்டேன், இன்னொருத்தருக்கு எதிராக நான் ஏதோ ஒரு காரியம் செஞ்சுட்டேன், அவருக்கு விரோதமாக ஏதோ காரியம் செஞ்சுட்டேன். அப்போ நம்ம வந்து அவர் இடத்துல, இதை நான் செஞ்சிட்டேன்ப்பா, உன் விரோதமாக பேசிட்டேன்ப்பா, உனக்கு கோவமாக பேசிட்டேன்ப்பா, மன்னிச்சுக்குப்பா, அன்னைக்கு உன்னை ஹர்ட் பண்ண மாதிரி பேசிட்டேன், இந்த மாதிரி காரியங்களை அவங்களோட அறிக்கை செய்யலாம். நீ ஏதோ அந்த இடத்துல செய்த பாவத்தை போய் நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன்னு சொன்னா தேவையில்லாத விஷயம். உன்னை வந்து கத்தர் மன்னிச்சு உன் பழசை மறந்துடுவார். ஆனால் என்ன தெரியுமா, நீ இன்னொருத்தர்கிட்ட அறிக்கை செய்யும் போது அவங்க வந்து அந்த பழசை மறக்க மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம், ஏன் அறிக்கை செய்யணுன்றாங்கன்னா, தேவ பிள்ளைகளை, ஒருவேளை உன்னால் அந்த பாவத்திலேருந்து வெளில வர முடியல, ஸோ ஒருவேளை இவங்க ஹெல்ப் தேவை உனக்கு, ஜெபம் பண்ண, அப்போது கரெக்டான ஆள் ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? இந்த யார்கிட்ட நம்ம போய் பேசுகிறோன்றதுலாம் ரொம்ப முக்கியங்க. அதனால யார்கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம கதையை சொல்ல முடியாது. கரெக்டான ஆளுகளை ஐடென்டிஃபை பண்ணது, அவங்க ஒருவேளை ஜெபிக்கிற ஆளாக இருந்தாங்கன்னா, ஆவிக்குரிய பர்சனாக இருந்தாங்கன்னா, அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. அப்போ நீங்க 2 பேர் சேர்ந்து செய்கிற, ஒருவருக்காய் ஒருவர் செய்கிற ஜெபம் பாருங்களேன். வசனம் சொல்லுது, ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். அதாவது நீ அவங்க பண்ற, அவங்க பண்ற, அப்போ அதுல ஒரு வல்லமை இறங்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ பிள்ளைகளே, பாவம் செய்தவன் ஜெபிக்காமலே தள்ளி இருந்தா அந்த பாவத்திலிருந்து மேல வர முடியாது. பாவம் செய்தவன் மேல வரணும், பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணும், பாவத்தில் அதுக்கும் ஜெபம் வேணும். உன் பாவத்திற்கான விடுதலை உன் ஜெபத்துல உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை தேவ பிள்ளைகளை நீங்க லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க, சொல்ல முடியாத பாவங்கள் இருக்கு, பாஸ்டர் என்னால் வெளில பேச முடியாத காரியங்கள் இருக்கு, nobody to help. I tell you, I encourage you, your prayer has the power to deliver you from sin. இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி வெளில வர முடியும்? இந்த காரியம் யாருக்கு வந்து நான் போராடி கொண்டிருக்கேன். வசனம் சொல்ல, தேவ பிள்ளைய, நீ ஜெபம் பண்ணா அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கார். உன் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. அப்ப நான் பாவம் செய்யும் போது என்ன செய்யணும்? when I'm stuck in sin, what should I do? Again pray. If you have a good mentor, a good friend, உன்னுடைய பாவத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ண, அதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்காம நாளைக்கு வெளில போய் சொல்லலாம், அந்த மாதிரி ஒருத்தருக்காங்க, அவங்க கிட்ட ஹெல்ப் கேளு. நீங்க 2 பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க, அதை கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிடி. அதில் பாருங்க, அதில் முடியும் போது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனா இருக்குது. இங்கிலீஷ்ல இப்படி போட்டுக்குது NLT-ல, the prayer of the righteous person has great power and produces wonderful results. எனக்கு அது படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. The earnest prayer of a righteous person has great power and produces wonderful results. நான் எப்படி ரைச்சஸ் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி தான் பாவத்தை பற்றி எழுதியிருக்காங்க. இப்போ எல்லாருமே என்ன பிரச்சனை, ஐயோ நான் பாவி, நான் எப்படி நீதிமானாவன், ஏன் ஜெபம் எப்படி சொன்னா, அதுக்கு முன்னாடி தான் அந்த 3 வார்த்தை எழுதிருக்காங்க. நீ சொஸ்தம் அடையும்படிக்கு உன் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கிட்டு ஒருவருக்காக ஜெபம் பண்ண பிறகு உன் பாவத்தை அறிக்கிட்டு நீ ஜெபம் பண்ணவனே கர்த்தர் உன் பாவத்தை எடுத்து போட்டு உன்னை நீதிமான் ஆக்குறார். ஏங்க, செய்கிற ஜெபம் நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், செய்கிற ஜெபம் வெளியில மாறுதலை கொண்டு வரும் என்று. ஆனால் முக்கியமான விஷயம், உன் ஜெபத்துக்கு இருக்கிற வல்லமை என்ன தெரியுமா? நீ செய்கிற ஜெபம் வெளியில பெரிய மாறுதலை கொண்டு வரதுக்கு முன்னாடி உனக்குள்ள ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Many a times we pray and we are expecting a change outside. நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு வெளியில சேஞ்ச் இருக்குன்னு வெளியே பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபம் பண்ண ஆக்சுவலா சேஞ்ச் உள்ளா எனக்குது. நீ ஜெபிக்க 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 வெளியில காரியங்கள் கர்த்தர் உன்னை நீதிமானாக மாற்றி கொண்டே இருக்கிற. நீ நீதிமானா மாற 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 உன் ஜெபம் வண்டர்ஃபுல் ரிசல்ட்டை கொடுக்குதா? ஹல்லேலூயா. அங்க பாருங்க, வசனம் அதான் சொல்லுது. Prayer will make a man cease from sin. Sin will make a man to cease from prayer. அதாவது ஜெபம் பாவத்தை தடை பண்ணும், பாவம் ஜெபத்தை தடை பண்ணும். தேவபிள்ளை, இன்னைக்கு 3வது காரியம், ஒருவேளை ஒரு விதமான பாவத்தை அந்த மேற்கொள்ள முடியல, நான் சொல்லுனேன், நீ ஜெபிக்க ஆரம்பி. இன்னொருத்தவங்க உன் பாவத்துக்காக ஜெபிக்கணும்னு நினைக்காது, நீ உன் பாவத்துக்காக ஜெபிக்க, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். ஒருவேளை முடியலையா, திருப்பியா யாராவது ஒருத்தர் கர்த்தர் காட்டுறாரா, அவங்க நம்பி பேச முடியுமா பாரு, அவங்க உன்னோட ஜெபம் பண்ணா, ஜெபத்தில் அப்புறம் நீ நீதிமானாவ. உன் ஜெபத்துக்கு வசனம் சொல்லுது பாருங்களேன், இட் வில் ப்ரொடியூஸ் வண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனா. அந்த நீதிமான யாரு? நம்ம தான். சொல்லுங்க, கர்த்தரை நான் நீதிமானமாக்குறார். ஹல்லேலூயா. ஸோ தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் நான் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிற இந்த வார்த்தை எதுக்குன்னா, உன் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு, உங்க ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. சொல்லுங்க, ஏன் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு? நான் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணவே தேவையில்லை. அநேக நேரத்தில் நம்ம பாட்டு கொடுக்கும்போது அவருக்கு ஃபோன் அடிக்கிறோம், இவருக்கு ஃபோன் அடிக்கிறோம், இவருக்கு போச்சா அவருக்கு போச்சா, இமெயில் அமிச்சா. உன் ஃபோன் கால் அவங்க எப்போ பார்த்து, உன் SMS எப்போ பார்த்து, உன் இமெயிலை எப்போ பார்த்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க நான் ஜெபம் பண்றேன்னு வாங்க, ஆனால் எப்படி இருக்கும், எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க தெரியும். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க உங்களுக்காக, நீங்க உங்க பிள்ளைகளுக்காக, நீங்க உங்க சரீரத்துக்காக, நீங்க உங்க பாவத்திற்காக ஜெபம் பண்ண, நான் சொல்றேன், நிச்சயமாக கர்த்தர் உன் வாயின் வார்த்தையில் இந்த விடுதலை வைத்திருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உள்ள போவோம்.
இவன் எப்படிப்பட்ட ஜெபம், அந்த ஜெபத்தை இப்போ நம்ம வாசிப்போம். ஓகே, அந்த ஜெபத்தின் வல்லமையை இலிஸ்ட்ரேட் பண்ணுறது தான் அப்படியே வந்தீங்கன்னா எலியா கதை. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, விசுவாசத்தை குறித்து யாக்கோப் எழுதும் போது யாக்கோபின் புத்தகத்தில் ஆபிரகாம் எழுதுறாரு, ராகாப் எழுதுறாரு, யோப் எழுதுறாரு, கடைசியாக முடிக்கும் போது எலியா எழுதுறாரு. எலியா மட்டும்தான், எலியா ஈனோக்கி, இவங்க 2 பேர் தான் ஈல ஆரம்பிக்கிற பேருக்கு மட்டும்தான் மரணத்தை பார்க்காம மேலே போயிட்டாங்க. அப்போ இந்த எலியாவை குறித்து நம்மை போல ஒரு மனுஷன் எழுதியிருக்காங்க. அந்த நம்மை போல ஒரு மனுஷன் என்ன சொல்லுவாருன்னா, எலியா பயந்து ஓடி இருக்காரு, அவருக்கு பயம் வந்துருக்குது. எலியா கோவப்பட்டிருக்காரு. எலியா நம்மை போல பாடுகள் கஷ்டப்பட்டிருக்காரு, சாப்பாட்டு கஷ்டப்பட்டிருக்காரு, தண்ணி கஷ்டப்பட்டிருக்காரு, சோர்வடைந்திருக்காரு. இப்படி எல்லாம் நம்மை போல மனுஷன். ஒருவேளை எலியா நம்ம போல மனுஷன் நீங்க யோசிக்காதீங்க, நம்ம பண்ண தப்பெல்லாம் அவர் பண்ணிக்கிறான்னு யோசிக்காதீங்க. உங்க மைண்ட் வாட்ச் என்ன கேட்குது, அது கிடையாது. நம்மை போல பாடுகள், பயம், சோர்வு இதெல்லாம் அனுபவிச்ச மனுஷன். ஆனா அவர் வெளியில வந்து பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வசனம் 1ல வந்து அவர் சொல்றார், ஆகாப் என்ற கர்த்தர் இருக்கிற வரைக்கும் நான் சொல்றேன் இந்த தேசத்துல மழை பெய்யாது. ஆனா தேவ பிள்ளைகளை, எலியாக்கு பப்ளிக்கா ஏன் அந்த பவர் இருந்ததுன்னா, பிரைவேட்டா அவன் செஞ்ச ஜெபம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, பப்ளிக்கா நம்ம செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்ப தெரியுமா? பிரைவேட்டா நாம் செய்கிற ஜெபத்தினால பப்ளிக்கா கர்த்தர் நாம் பேசுகிற வார்த்தைகளை கனப்படுத்துவார். தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இன்னைக்கு ஆர் பீப்புள் நாட் ஆனரிங் யூ, ஐ வாண்ட் என்கரேஜ் யூ. நீ சொல்லுகிற வார்த்தையை கத்த அவன் போய் சொல்லலாம். இல்ல நீலேருந்து மழை பெய்யாதா 3 வருஷத்துக்கு, கர்த்தர் செஞ்சார். ஏன் தெரியுமா? பிரைவேட்டான ஜெபம். தேவ பிள்ளைகளை, நீங்க அநேக நேரத்தில் மற்றவர்கள் பார்க்கும் போது கையை உயர்த்தி சத்தம் போட்டு ஜெபம் பண்றது முக்கியம் இல்லை. நம்ம கர்த்தர் இடத்துல பிரைவேட்டா ஜெபம் பண்ண அந்த ஜெபத்துக்கு வல்லம். வசனம் சொல்லுது உடனே மழை நின்னுச்சான். அகைன் திருப்பி சொல்லுது, மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பிள்ளைகளை பாருங்களேன், நிறுத்துனா நிறுத்துது, பெய்யுனா பெய்யுது. ஏன் எலியா மட்டும் ஸ்பெஷலா இல்லைங்க. எலியா பிரைவேட்டா போய் ஜெபம் பண்ணா, கர்த்தர் சித்தம் பிரகாரம் கர்த்தர் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்யறான். அவன் கர்த்தர் ஜெபத்தை நான் சொல்றேன், இன்னைக்கு அவர் ஜெபம் பண்ணும், இவர் ஜெபம் பண்ணும், அவங்க ஜெபம் பண்ணும், மற்றவங்க கிட்ட ஓடாதீங்க. நான் வேணான்னு சொல்ல மற்றவங்க ஜெபம். ஆனா அதையே நம்பி மற்றவர்கள் ஜெபத்தை சார்ந்து வாழாதீங்க. பக்கத்து கார்ல போடுற டீசல்ல நம்ம வண்டி ஓடாது. அப்பப்போதான் ஓலா கேப் யூஸ் பண்ணலாம், அப்பப்போதான் ஓலா ஆட்டோ யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? அந்த வண்டி நம்ம சொந்த வண்டி கிடையாது. சொந்த வண்டி இருக்கவங்க தான் தெரியும், எந்த நேரம் அந்த வண்டி உங்ககிட்டே இருக்குது, நீ எப்போ வேணா ஏறி போகலாம். அந்த வண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஓலா கேப், ஊபர் கேப் போட்டிங்கன்னா அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். அவங்க ஒரு நடுவில் பார்த்தா திடீர்னு கேப் கேன்சல்னு வரும். அதில் வேற பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் ரேட்டை பார்ப்பீங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அவங்க போய் எவ்வளோ நேரத்தில் சேரும் இதெல்லாம் பார்ப்பீங்க. ஆனால் தேவ பிள்ளைகளை, நடுராத்திரியில் கேப் கிடைக்காது, நீ கூப்பிடுற நேரத்துக்கு வராது. அவன் வேற ஒருத்தருக்கு செய்யற சவாரியை முடிச்சுட்டு வரணும், இன்னொருத்தருக்காக நான் ஜெபத்தை முடிச்சுட்டு உன் ஜெபத்துக்கு நான் வரணும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு இருப்பியா? இல்லையே. என் நேரம் உங்ககிட்ட ஒரு வண்டி இருந்தா அந்த வாகனத்துக்குள்ள நீ ஏறலாம், நீ பாட்டுட்டு போயில இருக்கலாம். அந்த மாதிரி தாங்க உங்களுடைய ஜெபம். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய வாகனம். என் நேரம் நமக்கு கர்த்தர் டு ரீச் ஹி இஸ் given us a vehicle, that is a prayer. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் ஜெபத்திற்கு வல்லமை. Don't wait for others to come and pray for you. நீங்க எங்க இருக்கீங்களோ, நீ பாருங்க, சண்டே லாக்டவுன் எல்லாம் லைவ்ல இருக்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் இன்னத்துக்கு இந்த மெசேஜை பார்க்குற நீங்கள் எல்லாம் சேர்ந்து கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு ஆண்டவரே. இந்த பிரச்சனை நீங்கள் சொன்னீங்களே, எந்த பிரச்சனைலாம் ஜெபம் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. யாதி நான் ஜெபம் பண்ணல, நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. பாவம் நான் பண்ணுறேன் ஆண்டவரே. என் பிள்ளை மட்டும் இல்லை, என் பிள்ளையின் பாவத்தில் நான் கர்த்தர் விடுதலை கொடுப்பாராங்க. கர்த்தர் அதை செய்வார். உங்கள் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. ஹட்சன் டெய்லர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊழியக்காரர், ஒரு பெரிய மிஷனரி. ஒரு நாள் அவர் வந்து ஒரு டீமோட சைனாக்கு போய் கொண்டு வந்தார் மிஷனரி ஒர்க்குக்காக. அப்போ திடீர்னு சொல்லிட்டு அவர்கள் காத்தெல்லாம் நின்று அந்த படகு வேற ஒரு இடத்துல ஒரு ஐலாண்டு பக்கம் போக ஆரம்பிச்சுது. அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேனிபல்ஸ்னால் மனுஷர்களை தின்னுகிற காட்டுவாசி மக்கள், மனுஷங்களை தின்னுவாங்க. அந்த பக்கம் அந்த கரையோரக்கிட்டேயே இந்த படகு போகாது, காத்தடிக்கல, ஸோ போக வாய்ப்பே இல்லை. இவங்களை பார்த்த அந்த கேனிபல்ஸ், அந்த காட்டுவாசி மக்கள் என்ன பண்ணாங்க, நெருப்பு கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐலாண்டு ஷோரில் நெருப்பு கொளுத்து, ஏன்னா வந்தவொன்னு தூக்கி போட்டு என்ன பண்ணலாம், எரிச்சு மனுஷன் 65 சிக்கன் 65 மாதிரி ஃபுல்லாக காலி பண்ணினாலும் நெருப்பு கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்ப நெருப்பு கொளுத்தின உடனே எல்லாரும் அவ்வளோ முடிஞ்சு போச்சு கதை. ஏன்னா கரையோரம் வந்தாச்சு, அவங்க நெருப்பு கொளுத்திட்டான், சாக போறோம். காத்தே இல்லை, காத்தே இல்லை. காத்தடிச்சா தான் போவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே போய் எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே காத்தே இல்லை, முடிஞ்சிச்சு, நாங்கள் சாக போறோம், எங்க சாவு கண் எதிர்க்க தெரியுது. இப்போ ஹட்சன் டெய்லருக்கு அந்த டைம்ல இருந்து எந்த ஊழியக்காருக்கும் ஃபோன் அடிக்கிறதுக்கு டைம் கிடையாது. டைம் இல்லைல்ல, நெட்வொர்க் கிடையாது, எந்த ஊழியக்காருக்கும் ஃபோன் அடிக்க முடியாது. யாருக்கும் ஐயா நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எனக்காக பேக்கப். அந்த இடத்துல முட்டி போடுறாங்க ஜெபம் பண்ண. ஆண்டவரே என் கடைசி நாட்கள் என் கண்ணுக்கு தெரியுது. My end is near, but this is not the end. I know the Lord, you can do the impossible. கர்த்தாவே நீங்க முடியாத செய்ய தெரியும். என் வாழ்க்கையே சாவுற நிலைமை கொண்டேன். எங்க ஜெபம் பண்ணிட்டு மேலே வந்தவர் ஏத்துப்பா கொடிய நான் ஏத்துனா பார்த்தா திடீர்னு ஒரு காத்தடிச்சுதான். அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்படி போக வேண்டிய கப்பல் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா திசை மாதிரி அது போக வேண்டிய இடத்துக்கு போச்சு. அதே போல் இன்றைக்கு நான் சொல்கிறேன், probably are you seeing your end point and your death? Are you seeing a final decision in your eyes? ஐயோ இது முடிய போகுது, கதை முடியுது அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்க்குறீங்களா? நோ 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 நோ. இன்றைக்கி நீங்கள் பண்ணுற ஜெபம் பாருங்களேன், அப்படியே அதை மாற்றி நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் கொண்டு போய் சேர்க்க போகுது. உங்கள் ஜெபத்துக்கு வல்லமை உண்டுங்க. எப்போ ஜெபம் பண்ணும்? பிரச்சனையா ஜெபம் பண்ணு, சந்தோஷமா ஜெபம் பண்ணு, வியாதியா சேர்ந்து ஜெபம் பண்ணு, மூப்பர்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணு, பாவமா ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. நீதிமானின் ஜெபம் பலனுடையது. எலியாவும் நம்மள போற மனுஷன் தான். ஜெபம் பண்ணா கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். இன்னைக்கும் தேவ பிள்ளைகளை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். பிதாவே ராஜா, இன்றைக்கும் கர்த்தாவே ராஜா, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருக்காகவும் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பா எங்கள் ஜெபத்தில் வல்லமை உண்டு ராஜா. இந்த நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. அப்பா யாரையும் நாங்கள் நம்பி இல்லை, மற்றவர்கள் ஜெபத்தை நாங்கள் சார்ந்தில்லை. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்பீங்க. முதலாவது ராஜா, ஜெபத்தை கேட்கணும்னா எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அப்பா எங்கள் பாவத்தை எல்லாம் நாங்கள் மன்னிங்க ராஜா, மன்னிங்க 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 நாங்கள் கேட்டு எங்களை நீதிமான ஆக்குங்க. நாங்கள் இந்த நேரத்திலே கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை என்னோடு சேர்ந்து யாராவது பாவம் மன்னிப்பாங்க கேட்டிருந்தாங்களா ராஜா, அவங்க பாவங்களை மன்னித்து இப்பொழுதே அவர்களை என்னோட நீதிமான ஆக்குங்க ராஜா. தேவரே நாங்கள் முழுமையாக இதை விட்டு நாங்கள் விலக விரும்புகிறோம். கர்த்தர் இப்பவே உங்கள் ரத்தத்தை நாங்கள் விடுதலை கொடுங்க ராஜா. அப்பா கர்த்தாவே இந்த ஜெபத்தை ஜெபித்த பிறகு எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது கர்த்தாவே ராஜா. அப்பா இனிமேல் நான் பாவம் இல்லை, நான் ஒரு நீதிமான், நான் செய்கிற ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமா கேட்பார். இன்றைக்கு ஒருவேளை தேவ பிள்ளைகளே கடன் பிரச்சனையோ, திருமண பிரச்சனையோ, வியாதி பிரச்சனையோ, அப்பா எந்த பிரச்சனையும் உங்க ஜெபித்து கொண்டதாலும் நாங்கள் யாருக்கிட்டையும் போகல, ஒத்தாசை வரும் பரத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தினால கர்த்தாவே சாதாரணமானவர்கள் நாங்கள் செய்கிற ஜெபத்தினால அசாதாரணமான காரியங்களை எங்கள் தேவன் நீர் செய்வீர் கர்த்தாவே ராஜா. அப்பா இது வரைக்கும் அசையாத மலை, இது வரைக்கும் விழாத மரம் எல்லாம் கர்த்தாவே மாறும்படியாக, உடையாத தடை, வராத ப்ரமோஷன், வர வேண்டிய காசு, கிடைக்க வேண்டிய சுகம், செய்ய வேண்டிய ஊழியம், இதெல்லாம் கர்த்தாவே இப்பொழுதே நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. அப்பா we are making a wild prayer in the series wild prayer series. We are making a wild prayer. எங்கள் கர்த்தர் இதுவரை நாங்கள் காணாததை செய்வீர். எங்க ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. இதை நாங்கள் சாட்சி கர்த்தாவே ராஜா. இங்க இருக்கவங்க சர்ச்சில் வந்து சாட்சி சொல்ல முடியாது, அவங்க வீடியோஸ் அனுப்புவாங்க ராஜா, டெஸ்டிமனி வீடியோஸ் செய்ய முடியாது. கர்த்தர் இந்த நேரத்தில் அவங்க ஜெபத்துக்கு வல்லமை. Come on church, come on people who are watching me, I dare you to stand up. இருக்கிற இடத்துல எழுந்து ஆண்டவரே, எஸ் லார்ட் ஜீசஸ், in the name of Jesus நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ராஜா, நான் ஜெபிக்கிறேன். அப்பா கர்த்தாவே ராஜா, அப்பா பெரிய ஒரு அசை வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்க செய்வீராக. அப்பா அவங்க ஜெபித்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்க ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. இல்லை இப்படி சொல்லுங்க, என் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் செய்வாருங்க. ஹல்லேலூயா. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஓலா ஊபர் போட்டு வெயிட் பண்ணுக்காதீங்க. நான் பாஸ்டருக்கு அடித்தேன், பாஸ்டர் நீங்கள் ஃபோனை அந்த எடுக்கல, அவர் வேற ஒரு டாக்ஸி யாரோ ஒருத்தர் ட்ராப் பண்ணுப்பார், வேற ஒருத்தருக்காக மீட்டிங். நான் அவர் அடித்தேன், ரீச் ஆகல, தேவையில்லை. நீங்கள் அடிச்சிங்கன்னா முதல்ல அவர் எடுத்துன்னு காலில் வெயிட்டிங்லேயே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆன்லைன் சர்வீசஸ், சோஷியல் மீடியாலாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை ஆஃபரிங் அண்ட் டைட்ஸ் கொடுக்குறோன்னா ராக் இட்டர்னல் மினிஸ்ட்ரிஸ் ட்ரஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். சுகம் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் கம்யூனிட்டி ஒர்க் அதிகமாக செய்கிறோம், அதையும் நீங்கள் உதவி செய்வதால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வாரம் நல்லா ஒரு முடிவு எடுத்துங்க. நான் மற்றவன் ஜெபத்தை நம்பி இருக்க போதில்லை, நான் கர்த்தரோடு பேசும்படியாக என் ஜெபத்தை நான் நம்பி இருக்கிறேன். கண்களை மூடுவோம். ஆசீர்வாதத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் அரவணைப்பு ஐக்கியம் வழிநடத்தல் அவருடைய சமூகமும் சமாதானமும் நம்மோட சதாகாலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.